கவர்மெண்ட்டும் டாஸ்மாகும் ஊழல் செய்யறவர்களும் ஒண்ணுக்குள்ள ஒன்று கைவிடுதா என்ன செய்ய முடியும்? அமலாக்கத்துறை ஈடியே எதுக்குன்ற, ஈடி எதுக்கு விசாரிக்கணும் தூக்கி போட்டுருங்க. ஈடி எதுக்குன்ற, ஈடியே வேண்டாம் தூக்கி கலைச்சு விட்டுருங்க. ஈடி சட்டவிரோதமான அமைப்பா? பணம் கையாடல் நடக்குங்கிறது ஒரு விஷயம், அந்த கையாடல் பண்ணப்பட்ட பணம் எங்க போகுது ரெண்டாவது விஷயம். ரெண்டு குற்றம் இங்க உங்களுக்கு புரியுங்களா? மணி லாண்டரிங் பிஎம்எல்ஏங்கிற ஒன்று எங்க வந்திருக்குது, இந்த ரெண்டாவது குற்றம் நடக்கும்போது வருது. அப்ப எஃப்ஐஆர் இல்லாம உள்ள வர மாட்டாங்கல்ல. நீங்க இதே செந்தில் பாலாஜி கேஸ்ல அமலாக்கத்துறை எப்படி சம்மதிச்சது, நீதிமன்றம் எப்படி காவலை நீட்டிச்சது? அப்ப அமலாக்கத்துறை எக்ஸஸ் அப்ப தெரியலையா, அப்ப வரலையா? உங்களுக்கு புரியுங்களா உங்களுக்கு? அப்ப அவர் என்ன சொன்னாரு, காசு வாங்கிட்டோங்க, வாங்கின காசு திருப்பி கொடுத்துட்டோங்க அப்படின்னு. சென்னை ஹைகோர்ட் கேஸ் முடிச்சதா இல்லையா? ஆமா காசு வந்துருச்சு. அது எப்படி வரும்? திருடின பொருளை திருப்பி கொடுத்தா நீங்க சரின்னு விட்டுருவீங்களா உங்க வீட்டுல? அப்ப அடுத்த கேஸ் என்ன வருது? ஒண்ணு இது பணம் திருடின பணத்தை லஞ்சம் வாங்கினாங்க, அடுத்த அந்த பணம் எங்க போகுது? அப்பதான் ஈடி உள்ள வருது. அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி கேஸ்ல ஏன் வரணும்? அதை ஏன் உச்சநீதிமன்றம் கேட்கல? உச்சநீதிமன்றம் பெயில், செந்தில் பாலாஜி அவருடைய பெயில் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க? நீங்க என்னங்க சொன்னீங்க? மந்திரி ஆக மாட்டோம் சொன்னீங்க, மந்திரியா இல்லைன்னு கேட்டீங்க. பொசுக்கு மந்திரியா இப்ப எதுக்கு ரிசைன் பண்ணாரு அவரு? இதே உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பி தானே அன்னைக்கு உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு இங்க என்னங்க வேலை கேட்டுக்கலாம்ல. எப்பா இது காசு கொடுக்கல் வாங்க, ஒருத்தர் லஞ்சம் கொடுத்தாரு, அந்த லஞ்சம் திருப்பி கொடுத்தாரு, முடிஞ்சு கேஸ் முடிஞ்சு. இப்ப குற்றவாளியா இல்லைன்னு அங்க முடிச்சிருங்க, கேஸ் எண்ட்ஸ் தேர். ஈடிக்கு என்ன அன்னைக்குல கேட்டுக்கணும், அங்கெல்லாம் கேட்டிருக்கணும்.